ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் நாத்தனார் வீடு. இன்றைக்கி சண்டேன்றனால எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டு வந்திருக்கோம். அவங்க வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக வெல்கம் பண்ணுற மாதிரி பூவெலாம் வச்சுருக்காங்க. குபேர பொம்மை, அதாவது கவலையாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என்னென்ன அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. கண்டதை பேசாத, கண்டதை கேட்காத, கண்டதை பார்க்காத அப்படின்ற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே அழகான பொம்மை வச்சுருக்கோம். அடுத்து வாசலில் பார்த்திங்கன்னா, வாசல்லேயே அப்படியே மீன் வச்ச மாதிரி பவுலு வால்லே மாட்டியிருக்கு. அழகான ஃபைட்ரு மாட்டி வச்சுருக்காங்க. வந்தோடனே அதை பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. அதனால் அவங்க வீட்டில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னும் வாங்க, நிறைய பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த பொம்மை பாருங்கள், இன்றைக்கி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க ஒரு நாத்தனார் வீடு. அங்கே வந்து இந்த பொம்மைங்கெல்லாம் அழகழகாக இருக்குது. ஷோகேஸில் வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, அங்கே வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒன்றுனா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொம்மை பாருங்கள் எப்படி இருக்குன்னா, லைட் எரியுது பாருங்கள். அழகாக இருக்குல்ல. கலர் கலராக லைட் எரியுது. என்ன வேறு கலர் எரிக்கணும்? பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்ன வேறு கலர் எரிஞ்சுது எரிக்கணும். கலர் கலராக வந்துச்சு. அப்போ ஒரு ரெட் கலராக எரிஞ்சுது, அதை இறக்கணும். இப்போ தெரியுது பாருங்கள், லைட்டாக ரெட் கலராக. அது கையில் வச்சுருந்தா எரியல, அதை இப்போ மடியில் வச்சு லைட்டாக எரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூனைக்குட்டி பொம்மை பாருங்கள். குட்டி அழகாக தூங்குது பாருங்கள். அழகாக இருக்குதுல்ல. இது வந்து அமுக்கலாம் பூனைக்குட்டி சவுண்டு கொடுக்கும் பாருங்கள். எங்க கேக்குதா? இந்த வரும் அழகா கத்துது பார்த்தீங்களா? அழகா இருக்கு. அழகா இருக்கு பாருங்க பொம்மை. அப்படியே தூங்குற மாதிரி ஒரு பில்லோட தூங்குற மாதிரி இருக்குது. அது அப்படியே வந்து இதை தொட்டோன்னா இங்கே பட்டன் இருக்குது. பட்டன் கத்துனோன்னா அழகாக இருக்குதுல்ல. எங்கே போனாலும் சும்மா இருக்கிறதே கிடையாது. எதையாவது ஒன்று எடுத்து வீடியோ போட்டுருந்தாங்க மொத்தம் அப்படின்னு அழகாக இங்கே தெரியுது. என்ன எடுத்து காமிச்சேன். இங்கே பாருங்கள், ஒரு ஃபிஷ் டேங்க்கு, அழகான ஃபிஷ் டேங்க்கு. ஃபிஷ் டேங்க்கில் ஒரு அழகாக மீன் ஒன்று போய்கிட்டு வந்துட்டு இருக்குது. இது என்ன மீனுன்னா அரவணா மீனுன்ட்டு. இது ஒரு வாஸ்து மீன். இது வந்து வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நிறையா வீட்டில் வைப்பாங்க. இது குட்டி மீனே வந்து 3000 4000லாம் விற்கணுவாங்க. இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இவ்வளோ பெருசாக வளர்ந்த பிறகு எவ்வளோ விற்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அது குட்டியாக நாங்கள்லாம் ஒரு தடவை மீன் தொட்டிலெலாம் கேட்கும்போது குட்டி மீனே ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் இருக்கும். அதுவே கிட்டிங்கன்னா 3000 4000 சொல்லுவாங்க. அதனால அவ்வளோ வாஸ்து மீனாக இது. அது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு மீனே அழகாக இருக்குது. இப்படி எப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள். இதையும் எடுத்தேன். இதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்களுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து காமிப்போன்றதுக்காக இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுவோன்ட்டு போட்டிருக்கேன். அழகாக இப்படி அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், நிற்காம. இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செல்ஃபி சாந்தி என்னோடய வீடியோவை எனக்கு பிடிச்சி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுதான் அழகாக இருக்குதுன்னா இதெல்லாம் எடுத்து வீடியோ போடுவேன். அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மீன் தொட்டி மேலே ஒரு சிங்கக்குட்டி பொம்மை. சிங்கக்குட்டி தாடியெலாம் நிறையா வச்சுக்கிட்டு, முடியெலாம் நிறையா வச்சுட்டு அழகாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இன்னொன்று ஒரு யானை பொம்மை. யானை வந்து அதை எடுக்க முடியல. அது அந்த பின்னாடி காலை தள்ளி விட்டு வச்சுருக்காங்க போல் அமுக்கி. அதனால் அது ரொம்ப எடுக்கலாம், இருந்தாலும் ரொம்ப அமுக்கி எடுக்கணும். அதே மாதிரி கையில் ஒரு குட்டி யானை வேறு வச்சுருக்குது பாருங்கள். அந்த தந்தத்தில் வந்து குட்டி யானையும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த யானை அழகாக இருக்குது. இதுவும் பாருங்கள், பின்னாடி அந்த கால்லாம் இருக்கிறதுனால அதை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு
இப்படியே எடுத்து வீடியோ எடுப்போன்ட்டு எடுத்திருக்கு. இதுவும் பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல. இந்த பொம்மை பாருங்கள், இது என்ன பொம்மை கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு வெள்ளை கலர் செம்பரி ஆடு. செம்பரி ஆடு பார்த்தோன்னு ஒரு பாட்டு வருது, ஞாபகம் வருது, தெரியுதா? செம்பரி ஆடே செம்பரி ஆடே சொல்வது சரியா சொல், செவத்த பொண்ணு இவத்த நின்று தவிக்கலாமா சொல். அது மாதிரி செம்பரி ஆடை பார்த்தோன்னே இந்த பாட்டு பாடணுன்னு ஆசை வந்துச்சு. இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பாருங்கள், வால்லெல்லாம் வந்து அவங்க இதில் வந்து அழகான பெயிண்டிங்கும் அழகாக அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ட்ரீயில் வந்து கூண்டு, பறவை கூண்டு, அது பறவையும் பறக்கிற மாதிரி ஒரு இது வச்ச மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அதுவும் பார்க்கவே அழகாக இருந்தது பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டிக்கர்ஸு, நடுவில் வந்து கொக்கு, 2 சைடும் செடிங்கள்லாம் இருந்து இருக்க மாதிரி நல்லா அவங்க வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக வந்து செவரில் எல்லாமே இருந்ததுனால ஏற்கனவே போயிருக்கோம் அடிக்கடி, இருந்தாலும் இன்றைக்கி ஏதோ எடுத்து எல்லாேருக்கும் போடணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துச்சு. அதனால தான் எடுத்து போட்டேன் பாருங்கள். அப்புறம் பால்கனிக்கும் துளசி செடி, சில செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு வந்தேன். எல்லாவற்றையும் அழகாக இருந்ததெல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் பேசிவிட்டு சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எப்படி இருக்குது எங்கள் நாத்தனார் வீட்டு சொல்லுங்கள், அழகாக இருக்குதுல்ல. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். அனைவருக்கும் இரவு வணக்கம், குட் நைட்.